ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு தான் இருக்கேன். அதுதான் நம்ம GoPro 11 வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் போட போகிறோம். இது எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவாக பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம Throttle Treat சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 27 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் 33 ஃபீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 8x ஸ்லோ மோஷன் இருக்குது. அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெப்கேமாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5K வந்து 60 fpsலையும் 4K 120 fpsலையும் ப்ளஸ் 2.7K 240 fpsலையும் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்ஸ் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 5.0 கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்க போகுது. இது வந்து நீங்கள் GoPro ஆப்பில் போய்ட்டு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளவுட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். சரி, க்ளவுட் ஆப்ஷன்னா என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த க்ளவுட் ஆப்ஷன். இதில் வந்து வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி டேப் பிரிச்சுட்டு திருப்பி நான் ஒட்டியிருக்கேன். இதை பிரிச்சுட்டு உள்ளேருந்து GoProவை எடுப்போம். டான் 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 டான். இதுதாங்க நம்ம GoPro 11 எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதிலே பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். கேமரா, ஒரு எண்டோரா பேட்ரி, ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் ஹெல்மெட் மவுண்ட்டு, சார்ஜரு, ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஜிப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்மெட்டில் மாட்டுற அந்த மவுண்ட். இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின ஸ்க்ரூ. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் வெளியே வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் GoProவில் கொடுத்தது, ஹெல்மெட்டில் இப்படி கிளாம்ப் பண்ணுறது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது ஜே மவுண்ட்டு. பார்த்திங்கன்னா GoProவில் வந்து அதுவே அவங்களே கொடுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காத்துட்றது தான் நடக்க போகுது. இதுதான் நம்ம GoPro. பார்த்திங்கன்னா அப்படி ப்ளூ அண்ட் பிளாக்கில் சும்மா தக்கன்னு மின்னுது இல்லையா. இதுதான் நம்ம GoPro. இதோட ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த வீடியோலேயே காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகா ஹீரோ GoPro 11 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஸ்டாண்டர்டு, ஆக்டிவிட்டி ப்ளஸ்ஸு சினிமேட்டிக், அப்புறம் ஸ்லோமோ, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா 4K, நம்ம கிளாரிட்டி 4K 2K அப்படின்றது, அப்புறம் சூப்பர் வியூவு, ஸ்மூத், ஹைப்பர் ஸ்மூத்து, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூமிங் இருக்குது, அப்புறம் கலர் கரெக்ஷனு, இதெல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, இது வந்து டைம் லாப்ஸ் மோடு. டைம் லாப்ஸில் அதே மாதிரி தான், நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு குவாலிட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ மோட். இதுவும் நல்லா, ஃபோட்டோஸும் நல்லா இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இங்கே வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து வந்து சவுண்ட் செட்டிங்ஸு. இது வந்து குயிக் கேப்சர் அப்படின்ற மோடு. இது பார்த்திங்கன்னா லென்ஸ், மேக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த GoProவிலே மேக்ஸ் லென்ஸ்னு ஒன்று வரும். இந்த லென்ஸை எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் மேக்ஸ் லென்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. நானே வேறு லெவலில் எக்ஸைட் ஆகிட்டேன்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் இதில் எடுத்த 4K ஃபுட்டேஜ் ப்ளஸ் நைட் ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க உங்களுக்கு நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 4K 60 fps தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு நம்ம செல்லக்குட்டி பையனோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது 4Kல அப்படின்ட்டு GoPro 11 நான் எடுத்து காட்ட போகிறேன். வாங்க உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் காட்டுறேன். நான் எடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே GoPro 11ல் நம்ம வண்டியை வச்சு தான் எடுத்தது. எப்படி இருக்குது கிளாரிட்டி பயங்கரமாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிட்டி நல்லா இருந்துச்சுன்ட்டு. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் GoPro 11ல் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா நான் ரூமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்டோரில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதோட குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா Throttle Treat சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அப்படியே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் க்ரோத் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். பாய். எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.